இந்த சாட்டர்டே 5 கேம் சேஞ்சர் வெபினார்ஸ் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. 10 மணிக்கு ராங் டைம்ல தான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோமான உங்க டவுட் கிளியர் பண்றதுக்கு ஆர் யூ வரிட் அபவுட் இன்வெஸ்டிங் அட் ராங் டைம் வெபினார் இருக்கு. 11 AM கோடீஸ்வரி ஸ்பெஷல் விமன் ஒன்லி வெபினார் இருக்கு. மைக்ரோசெப்ட்ல ஆரம்பிச்சு உங்களோட முதல் 10 லட்சத்தை எப்படி ரீச் பண்றதுன்னு விமன் மறக்காம அட்டென்ட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. 11 AM இன்னொரு செஷனும் இருக்கு. சாலிட்டர் நேவிகேட்டிங் மார்க்கெட் சைக்கிள்ஸ். மார்க்கெட்டோட மூட் ஸ்விங்ஸை புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வெபினார் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 12 PM சைக்காலஜி ஆஃப் இன்வெஸ்டிங். ஹவு எமோஷன்ஸ் ஷேப் யுவர் போர்ட்ஃபோலியோ. எமோஷன்ஸ் தான் உங்க போர்ட்ஃபோலியோ ட்ரை பண்ணுது. அது எப்படின்னு தெரிஞ்சுக்க இந்த வெபினாரை அட்டென்ட் பண்ணுது. அண்ட் 1 மணிக்கு ஃப்ரம் செட் பேக் டு கம் பேக். லாஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்க உங்களுக்கான வெபினார் தான் இது. தவறு நடந்தாலும் மறுபடியும் மீட்டெடலாம். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வெபினாரை அட்டென்ட் பண்ணுங்க. 5 வெபினாருக்கும் மறக்காம ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ஸ்மார்ட்டரா இன்வெஸ்ட் பண்ண இந்த ரைட் மூமெண்ட். மிஸ் பண்ணாதீங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இந்த மார்க்கெட்டை நான் எப்படி பார்க்குறேன்? ஃபர்ஸ்ட், ஏப்ரல் மாதம் ஒரு எக்ஸ்ட்ரீம்லி வாலடைல் மாதமாக இருந்தது. பொதுவாக மே மாதம் தான் இருக்கும். இந்த வருஷம் ட்ரம்ப் எடுத்த முடிவுகள்னாலையும் அவர் செஞ்ச டெய்லி மாற்றங்கள்னாலையும் மார்க்கெட் ரொம்பவே ஏற்ற இறக்கங்களை சந்திச்சுது. இந்திய சந்தை அப்படியே அமெரிக்காவில் என்ன நடக்குதோ அதை பிரதிபலிச்சுது. அதை மீறியும் இந்திய சந்தை இன்னைக்கு ஒரு நல்ல இடத்துல இருக்குன்னாக்கா அதுக்கு முக்கியமான காரணம் இந்த மாசத்துல நடந்த ஒரு பிக் சேஞ்ச். அந்த சேஞ்ச் என்னன்னாக்கா, இந்திய சந்தையில தொடர்ந்து பங்குகளை வித்துக்கிட்டு வந்த எஃப்ஐஐஸ் இந்த மாதம் டைரக்ஷன் மாறி வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாற்றத்திற்கு எஃப்ஐஐஸ் மனம் மாறுவதற்கு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லணும்னா நான் டாலர் இண்டெக்ஸ் சொல்லுவேன். டாலர் இண்டெக்ஸ் 100க்கு கீழே வந்து இன்னும் 98 வந்த உடனே என்ன ஆயிடுச்சுனாக்கா, எஃப்ஐஐஸ் அமெரிக்கால இருந்து பணத்தை வெளியெடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அமெரிக்கால இருந்து பணத்தை வெளியெடுக்கும் போது எமர்ஜிங் மார்க்கெட்ஸ்க்கு அலோகேட் பண்ணலாம், அது பெட்டர்னு வரும்போது கொஞ்சம் பணம் நம்ம மார்க்கெட்டுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஃப்ளோஸ் தான் இந்தியன் மார்க்கெட்ல குறிப்பிட்டு சொல்லணும்னா பேங்கிங்ல ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரெங்த்தை கொடுத்திருக்கு. பேங்கிங் இண்டெக்ஸ்ல கிட்டத்தட்ட 38-40% வரைக்கும் போகக்கூடிய ஒரு செக்டர். இந்த ஃபால்ல பேங்கிங்குடைய இம்பார்ட்டன்ஸ் டு த மார்க்கெட் அண்ட் டு த சென்செக்ஸ் அண்ட் நிஃப்டி அதிகரிச்சிருக்கு. அதுக்கு காரணம் பேங்கிங்ல இருக்கக்கூடிய ஒரு ரீசனபிள் பர்ஃபார்மன்ஸ், ப்ரெடிக்டபிலிட்டி, இக்கானமி இருக்கக்கூடிய நிலைமை, வட்டி விகிதங்கள் குறையக்கூடிய வாய்ப்பு, கிரெடிட் growth நிறைய பேங்க்ஸுக்கு இன்னைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சூழல், இது எல்லாம் சேர்ந்து இன்னைக்கு பேங்கிங்க்கு ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டை கிரியேட் பண்ணிருக்கு. அந்த பாசிட்டிவ் சென்டிமெண்ட் தான் இன்னைக்கு மார்க்கெட் சென்டிமெண்ட்டாவே நிக்குது. மற்ற செக்டர்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா இந்த குவார்டர்ல எஃப்எம்சிஜி வாஷ் அவுட், ஐடி வாஷ் அவுட், ஃபார்மா இன்னும் வாஷ் அவுட் ஆகல, பட் ஆகலாம் சொல்ல முடியாது. இன்ஃப்ரா எதிர்பார்ப்புகளை மீட் பண்ணாது. இப்படி ஒரு செக்டரா எடுத்து பார்க்கும்போது எங்கேயுமே ஒரு பிரகாசமான ஒரு எதிர்காலம் இல்லாத போது கான்ட்ராஸ்டா பேங்கிங்ல ஸ்ட்ரென்த் தெரியறதுனால இன்னைக்கு பேங்கிங் ஒரு நல்ல இடத்துல இருக்கு. அது மட்டும் இல்ல, எஃப்ஐஐஸ் ஈஸியா வந்து பேங்க் ஷேர் வாங்கிட்டு போயிடுவாங்க. அதுதான் இன்னைக்கு உங்களுக்கு HDFC, ICICI, ஆக்சிஸ் பேங்க், SBI இந்த 4 ஸ்டாக்ல தெரிஞ்சுது. அப்ப மற்ற பேங்க் எல்லாம் ஏறுது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, மற்ற பேங்க் நம்ம உள்ளூர்காரங்க பண்ற வீர விளையாட்டுனால ஏறுது. என் பார்வையில் இந்த மார்க்கெட் சினாரியோ வந்து லிக்விடிட்டினாலையும் ஃப்ளோனாலையும் இன்னைக்கு நமக்கு ஒரு இம்ப்ரெஷனை கொடுக்குது. இது நிலைக்கணும்னா இந்த லிக்விடிட்டி இந்த ஃப்ளோவும் இதே மாதிரி தொடரணும். இது திசை மாறினாலோ அல்லது ஸ்ட்ரென்த் இல்லாம போனாலோ இந்த மார்க்கெட் மறுபடியும் வீக்கன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இப்போ ரிசல்ட் சீசனுக்கு வருவோம். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ரிசல்ட் சீசன் ஒரு பெரிய வாஷ் அவுட். எந்த கம்பெனியுமே நல்லா பண்ணாது. ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா, கம்பெனிஸ் வந்து இன்னும் இக்கானமியில போதுமான வளர்ச்சியை அனுபவிக்கவில்லைன்றதான் உண்மை. அதாவது இக்கானமியில இன்னும் கொஞ்சம் வளர்ச்சி இருந்தா தான்
கம்பெனிஸ்க்கு அவங்களுக்கு தேவையான வளர்ச்சி கிடைக்கும்ன்ற ஒரு சூழ்நிலை இருக்கு. ரெண்டாவது, போட்டி சூழ்நிலை கடந்த ஒரு 4 ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு அதிகமா இருக்கு. ஏன்னா எக்கனாமிக் growth கொஞ்சம் குறையும் போது என்ன ஆகுதுன்னா போட்டி சூழ்நிலை ரொம்ப அதிகமாயிடும். அப்போ வீக்கர் கம்பெனிஸ்க்கு அது இன்னும் அழுத்தத்தை கொடுக்கும். அந்த காரணத்தினால்தான் நான் வந்து ஸ்மாலர் பேங்க்ஸ், ஸ்மாலர் ஃபைனான்ஸ் கம்பெனிஸ், ஸ்மாலர் பிரைவேட் செக்டர் பேங்க்ஸ், இது மாதிரி ஸ்மாலர் கம்பெனிஸ் மேல எனக்கு நாட்டம் இல்லை. ஏன்னா அவங்க இன்னும் பிரஷர்ல வருவாங்கன்றது என்னுடைய கருத்து. இது அக்ராஸ் த சிஸ்டம், அக்ராஸ் இண்டஸ்ட்ரீஸ் பாதிக்கும்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஸோ இது ஃபைனான்சியல்ல மட்டும் இல்ல, இன்ஜினியரிங்ல எடுத்தாலும் இது அஃபெக்ட் ஆகும், எஃப்எம்சிஜில அஃபெக்ட் ஆகும். எல்லா இடத்துலையும் ஸ்மால் கம்பெனிஸ் மேல ஒரு அழுத்தம் வரும். இந்த அழுத்தம் ஸ்மால் கம்பெனியினுடைய ப்ராஃபிட்டை பாதிக்கும். அப்படி பாதிக்கப்படும் போது டெஃபினட்டா அது ஷேர் பிரைஸையும் வேல்யூவேஷனையும் பாதிக்கும். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மார்க்கெட் ரொம்ப வெரைட்டி ஈக்விட்டியை தேட வேண்டிய மார்க்கெட் இல்லை. நிதானமா கரெக்டா பேஷண்டா இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய ஒரு மார்க்கெட். ஏப்ரல்ல என்னுடைய ப்ரொஃபஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன். ஏப்ரல் இந்த ஃபால்ல நிறைய இன்வெஸ்ட் பண்ண முடிஞ்சது. ஆனா இன்னைக்கு இந்த வீடியோ ஷூட் பண்ணக்கூடிய டைம்ல Thursday 3:30 PM ஈக்விட்டியில இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் குறைவா தான் தெரியுது. லார்ஜ் கேப்ல கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ண முடியும், அதுவும் ஸ்டாகர்டா இன்வெஸ்ட் பண்ண முடியும். மற்றபடி மற்ற இடங்கள்ல எனக்கு பெரிய வாய்ப்பு தெரியல. சரி, ஈக்விட்டி எப்படி இருக்கு? கோல்ட்ல போய் இன்வெஸ்ட் பண்ணலாமா? கோல்டு நல்லா தானே பெர்ஃபார்ம் பண்ணிருக்குன்னா கோல்ட்லயும் இன்னைக்கு காஷியஸா இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு. ஸோ அங்கேயும் நான் வந்து பணத்தை அவசரப்பட்டு இன்வெஸ்ட் பண்ண விரும்பல. ரிலேட்டிவா பாத்தீங்கன்னா சில்வர் எனக்கு ஓரளவுக்கு நல்ல அசெட்டா தெரியுது. எந்த அசெட் எனக்கு ரொம்ப கன்விக்ஷன் கொடுக்கக்கூடிய அசெட்டா இன்னைய சூழ்நிலையில் தெரியுதுன்னா டெட். டெஃபினட்டா டெட்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அதுவும் எந்த நேரத்திலையும் வித்துட்டு ஈக்விட்டிக்கு போகக்கூடிய டெட். நீங்க பாட்டுக்கு போய் ஒரு கார்பரேட் பாண்டை வாங்கி வச்சீங்கன்னா அது நாளைக்கு விற்க முடியாம போயிடுச்சுன்னா மாட்டிக்குவீங்க. லிக்விட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல டெட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும். உங்களுக்கு எதுவும் தெரியலன்னா பேங்க் எஃப்டில போட்டு வைங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. பட் என்னுடைய ப்ரிஃபரன்ஸ் வந்து சில வகையான மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸ். ஏன்னா அங்க எனக்கு கொஞ்சம் ரிட்டர்னும் பெட்டரா கிடைக்கும், லிக்விடிட்டியும் கிடைக்கும். அதே போல எனக்கு வேணுங்கிற அளவு நான் பணம் வெளியே எடுக்க முடியும். எஃப்டினா மொத்தத்தையும் நம்ம க்ளோஸ் பண்ணோம், அதெல்லாம் ஒரு சிக்கல். இந்த மார்க்கெட் எப்ப மாறும்? இந்த கேள்வி உங்க எல்லார் மைண்ட்லயும் இருக்கும், எனக்கும் அந்த கேள்வி இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த மார்க்கெட் மாறணும் அப்படின்னு நான் அவசரப்பட மாட்டேன். ஒரு நிறுவனமா பர்ஃபார்மன்ஸை மாத்தி நமக்கு நாளை இன்னும் பெட்டரா பண்ணுவோம்னு அறிகுறி கொடுக்கும் போது அந்த கம்பெனியினுடைய எதிர்காலம் மாறிடும், அதனுடைய விலை மாறிவிடும், மதிப்பு மாறிவிடும், விதி மாறிடும். சோ எனக்கு இந்த மார்க்கெட் வந்து கம்ப்ளீட்டா ஒரு பாட்டம் அப் மார்க்கெட்டா தான் தெரியுது. பாட்டம் அப்னா நிறுவனம் சார்ந்து சிந்திக்க வேண்டிய ஒரு மார்க்கெட். இண்டெக்ஸை பத்தியோ சென்டிமெண்ட்டை பத்தியோ நான் பெருசா இனிமே யோசிக்க போறது இல்லை. கம்பெனியை பத்தி மட்டும் க்ளோஸா யோசிக்க போறேன். இண்டஸ்ட்ரியை பத்தி, அந்த குறிப்பிட்ட தொழில அந்த கம்பெனி எப்படி பண்ணுதுங்கிறத பத்தி க்ளோஸா வாட்ச் பண்ண போறேன். காரணம், இந்த வருஷம் சென்டிமெண்ட்டை நம்ம யாராலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. கீழே போகும், மேலே போகும், கீழே போகும், மேலே போகும், இப்படி நம்மள வந்து ஒரு யோயோ மாதிரி போட்டு பார்த்துரும். ரோலர் கோஸ்டர்ன்ற ஒரு தீம் பார்க் விளையாட்டு இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்கும் இந்த மார்க்கெட். அப்ப இதுல நம்ம என்ன பண்ணோம்னா, நமக்கு சாதகமா ஏதாவது ஒண்ணு கிடைச்சதுன்னா அதுல போக்கஸ் பண்ணி அதை மட்டும் அடிக்கணும். அதுல மட்டும்தான் நம்ம வந்து எல்லா கவனத்தையும் நம்மளுடைய நிதியையும் செலுத்தணும். சோ இது ரொம்ப ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்பெசிபிக், கம்பெனி ஸ்பெசிபிக், பாட்டம் அப் மார்க்கெட்டா தான் நான் பாக்குறேன். சோ இந்த வருஷம் சென்டிமெண்ட் கீழே போச்சு அப்படின்னா நான் வருத்தப்பட மாட்டேன். எனக்கு எந்த கம்பெனி கிடைக்குதுன்னு தேட ஆரம்பிச்சிருவேன். ஒரு போர்ட்ஃபோலியோ மேனேஜரா நான் அதை பண்ணுவேன். ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டராவோ அட்வைசராவோ பார்க்கும்போது எந்த தீம்ல நான் பணம் போடலாம் அப்படின்னு பார்ப்பேன். இது வரைக்கும் கடந்த ஒரு 4 மாதங்கள்ல போட்ட எல்லா தீமுமே மியூச்சுவல் ஃபண்ட்ல ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு எங்களுக்கு. இன்ஃபேக்ட் ஒரு டிஃபிகல்ட் தீம்ல கூட நாங்க பணம் போடல, எல்லா தீமுமே நல்லா ஃபயர் ஆயிடுச்சு. இப்ப திருப்பி ஃப்ரெஷ்ஷா திங்க் பண்ணோம் எந்த தீம் கரெக்டா இருக்கும்னு. இதுலதான் ஒரு அட்வைசரோட டிராவல் பண்றதுல ஒரு அட்வான்டேஜ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா
3 மாசம் முன்னாடி ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கும், 3 மாசம் கழிச்சு இன்னொரு தாட் ப்ராசஸ் இருக்கும், அதுல சில மாற்றங்கள் வரும், இன்னொரு 6 மாசம் கழிச்சு வேற ஒரு விஷயம் நடக்கும், அதை நம்ம இன்கார்பரேட் பண்ணுவோம். ஒரு காலச்சூழல்லையும் என்ன பண்ணணுங்கிறது நமக்கு ரொம்ப நுட்பமா தெரியும் போது அதை கொஞ்சம் ஒரு இன்வெஸ்டருடைய வாழ்க்கைக்குள்ளேயே அவங்க போர்ட்போலியோக்குள்ளேயும் நம்ம கொண்டு வருவோம். அப்படி நிறைய விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் நான் பாக்குறேன். ஏற்கனவே 5-6 தீம் நாங்க இன்வெஸ்ட் பண்ணோம். ஆனா அதே 5-6 தீம்ல இப்ப நாங்க இன்வெஸ்ட் பண்ணுவோமா அப்படிங்கிறது கேள்விக்குறி. உதாரணத்துக்கு கோல்ட்ல இப்ப நாங்க இன்வெஸ்ட் பண்ண விரும்பல, இந்த வேல்யூவேஷன்ல இன்வெஸ்ட் பண்ண நாங்க விரும்பல. அந்த மாதிரி 2-3 தீமை நாங்க இப்போ பாஸ் பண்ணிட்டோம். இப்ப மேலும் என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறது மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி நாங்க முடிவு பண்ணக்கூடிய விஷயம். ஆனா நிச்சயமா ஒரு வாட்டி மார்க்கெட் ஏற்ற இறக்கங்களை காணும் போது, சென்டிமெண்ட் மேலே கீழே போகும்போது, பயம் அதிகரிக்கும் போது நாங்கள் குறிப்பிட்ட இடத்தில் பேராசைப்படுவோம். ஸோ அது ஈக்விட்டியா இருந்தாலும் சரி, மியூச்சுவல் ஃபண்டா இருந்தாலும் சரி, ரொம்ப ஸ்டாக் ஸ்பெசிபிக், ஃபண்ட் ஸ்பெசிபிக், இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்பெசிபிக் மார்க்கெட் தான் இது. போன வருஷம்லாம் நீங்க பார்த்த ஸ்டாக்கை இந்த வருஷம் நீங்க ஹேபிச்சுவலா பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்றது என்னுடைய கருத்து. இன்ஃபேக்ட் எந்த காலத்திலுமே அந்த மாதிரி ஹேபிச்சுவலா ஒரே விஷயத்தை பார்க்கறத நான் விரும்ப மாட்டேன். அதுக்கு குறிப்பிட்ட காரணங்கள் இருக்கு. அந்த காரணங்கள் இந்த வீடியோல நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறிக்கிறோம். நிறைய பேர் எங்கிட்ட கேட்பாங்க, நீங்க மாறிட்டீங்களே 3 மாசத்துல 6 மாசத்துலன்னு. மாற்றம் ஒன்றுதான் மாறாதது ஸ்டாக் மார்க்கெட்ல. ஏன்னா மார்க்கெட் மாற மாற நாம அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளை மாத்திக்கணும். அதே சமயத்துல எங்க நம்ம கன்விக்ஷனை மாத்திக்க கூடாதோ அந்த இடத்துல நம்ம கன்விக்ஷனை மெயின்டைன் பண்ணணும். ஸோ இந்த பிளெக்சிபிலிட்டி தான் இந்த காலகட்டத்தின் மிக முக்கியமான தேவை. அந்த பிளெக்சிபிலிட்டியை எப்படி உருவாக்குவது, எப்படி கடைபிடிப்பது, எப்படி பிராக்டிஸ் பண்றது, எப்படி வளர்ப்பது, அதுதான் இன்னைக்கு நமக்கு மிக முக்கியமான தேவை. அந்த தேவையை நிறைவேற்ற இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.